கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அப்பொழுது சீசர்கள் அங்க நகரத்துக்கு போய் அவருக்கு ஆகாரம் கொண்டு வரும்படி கடந்து போகிறார்கள். அதற்கு பிற்பாடு இயேசு சமாரியா ஸ்திரியோடு பேசுகிறார். வந்த உடனே ஆண்டவர் பலனோடு இருக்கிறதை பார்த்து ஆண்டவருக்கு யாராவது சாப்பாடு கொடுத்திருப்பாங்களா என்று யோசிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்கிறதே என்னுடைய கிரியை என்று சொல்லுகிறார். அனுப்பினது யாரு? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு அனுப்பி ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பரலோகராஜ்யம் வர வேண்டும் என்பத சித்தத்தை இயேசு இருந்த நாட்களில் சரியாய் செய்து முடித்தார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவினுடைய சித்தத்தை, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது, அது மேலேயே என் ஆத்மா தாகமா இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, அதே போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தை செய்வதே நம் போஜனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் கர்த்தர் பிரியப்படுவாரா? இந்த காரியத்தில் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? இது அவர் என்ன நினைப்பார் என்பதை நாம் அறிந்து செயல்படும் போது நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்தால் பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏனென்றால் அவர் அனுப்பினவருடைய காரியத்தை சந்தோஷமாய் செய்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தை செய்ய முற்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன, நான் எப்படி நடக்கணும், எனக்கு போதித்து நடத்துங்கள் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தின்படி சாட்சியாய் நாம் வாழ்வோம். என் அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம முயற்சி செய்வோமா? ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் வருகிறோம். உம்முடைய குமாரன் மூலமா எங்களை ரட்சித்து ஆண்டவரே இந்த நாள் வரை நடத்தி வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் விசுவாசிக்கிறோம், நாங்களும் முயற்சி பண்ணுகிறோம். எங்க உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பதே எங்களுக்கும் முழு எண்ணமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், சமாதானத்தினால் நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.